Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெசிபி. இது ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ்ல ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையானவை 7 பல் பூண்டு, 2 இன்ச் போல இஞ்சி, 3 பச்சை மிளகாய். மிளகு சேர்க்கறனால நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டா போதும். 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாத்தையும் நம்ம ஒண்ணா போட்டு மிக்ஸில அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி மிளகையும் ஜீரகத்தையும் தனித்தனியா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அத பண்ணலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரகத்தை போட்டு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்த ஜீரகத்தை ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். அடுத்து மிளகை போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப வறுத்து வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தோட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டேன். இப்ப இதெல்லாத்தையும் மிக்ஸில போட்டு நல்ல பேஸ்டா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அடுப்புல வச்சிருக்கிற சட்டி சூடாயிருச்சு. இதுல ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பட்டை சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பெப்பர் பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்ப 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பை நம்ம சிம்லே வச்சு எண்ணெயில இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துல எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துடும். அது வரை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு எண்ணெய் இப்ப பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்தா போதும். மசாலா நல்லா வதங்கிருக்கு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கிற சிக்கனை இப்ப ஆட் பண்ணிடலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள், லெமன் போட்டு கழுவி இருக்கேன். லெமன் சேர்க்கறதுனால அதுல அந்த கவிச்சி இல்லாம இருக்கும். இப்ப இந்த சிக்கன் எல்லாத்தையும் அதுல போட்டுடலாம். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி எல்லா சிக்கன்லயும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சிக்கனை வேக விடணும். இப்ப ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்க நல்லா தனியாக சிக்கனில் இருக்கிற கொழுப்பெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகுறதுக்கு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதை சமைக்கிறதுக்கு. இப்போ இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.